ஓம் நமசிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருநாள் தானங்களில் சிறந்தது அன்னதானம். அண்ணாமலையில் செய்யப்படும் அன்னதானம் உலகிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். அண்ணாமலையில் மட்டுமே உண்ணாமுலை தாய் உண்ண முடியாத அளவில் மலையளவு தானத்தை செய்கிறாள். அண்ணாமலை மட்டும் தான் இவ்வுலகின் அட்சய பாத்திரம் ஆகும். ஆம், சகல உயிர்களுக்கும் படி அளக்கும் அம்பிகை இங்கு உள்ளார். அண்ணாமலையில் உண்ணாமுலை தாய் அன்னம் இடுவார், தந்தை யாசிப்பார், அதாவது ஈஸ்வரன் பிச்சை எடுப்பார். அண்ணாமலையில் அன்னம் பாலிக்கும் போது இறைவனே வந்து அன்னம் பெறுவார் என்பதால் அன்னத்தை நமசிவய என்று சொல்லியே தானம் வழங்குவர். அண்ணாமலையில் இடப்படும் அன்னம் தானம் செய்யும் போது அன்னம் அள்ள குறைவது இல்லை. அண்ணாமலையாரை நினைத்து சிவனடியார்களுக்கு வழங்கப்படும் அன்னதானம் நமது முக்திக்கு வழி வகுக்கும். அண்ணாமலையார் மட்டும் யோகத்தில் இருப்பவர்களுக்கு ஈடு இணையில்லாத இறை ஞானத்தை பிச்சையாக இடுகிறார். அண்ணாமலையாரை காண கார்த்திகை தீபத்திருநாள் அன்று பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள். அண்ணாமலையாரை காண வரும் அடியவர்களுக்கு பசிப்பினியை போக்க மலையை சுற்றி அன்னதானம் வழங்கப்படும். அண்ணாமலையாரை காண பல நாடுகளில் இருந்து எல்லாம் காண வருகிறார்கள். அண்ணாமலையில் மட்டுமே வரும் சிவனடியார்களுக்கு சிவ அமுதாக இறைவனது நாமத்தையே அன்னமாக சிவபக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். பெரிய உணவகங்கள் முதல் தெரு ஓரங்களில் உள்ள சிற்றுண்டி கடைகள் வரை அனைவராலும் வரும் பல லட்சம் பக்தர்களுக்கு முழுமையாக உணவு வழங்க முடியாது. கிரிவலப்பாதையில் ஒவ்வொரு 20 அடி தூரத்திற்கும் ஒருவராய் அன்னதானம் செய்வார்கள். அண்ணாமலையின் அனைத்து இடங்களிலும் விதவிதமாக அன்னதானம் வழங்குவார்கள். நன்றி. அடுத்த பதிவில் காண்போம்.